ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனலெல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி தன்யாவுக்கு ரொம்ப சத்தான ஒரு சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். தேங்காய் பால் சாதம். தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் மூடி எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பால் மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடுக்கு வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு அரைச்ச பேஸ்ட்டு, ஸ்பைசஸ் பவுட்ரு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மல்லித்தழை, கருவேப்பிலை, சீரகம் எடுத்திருக்கேன். காய்கறி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறோம். நெய் ஊற்றி இன்றைக்கி சமைச்சிடலாம், ஏன்னா காய் சாப்பாடு தானே, அதனால் நெய் ஊற்றி சமைச்சிக்கலாம். நெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருங்க, நான் எக்ஸ்ட்ரா போட்டு அதை எடுத்துட்டேன். நான் உருக்கி ஊற்றிக்கலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் தான் உருகுச்சு, அதை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா விழுந்ததை நான் எடுத்துகிட்டு தான், ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால அதில் உள்ள எண்ணெயும் வரும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சீரகம் லைட்டாக பொரியும் போது வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த தடவை நான் பூண்டு போடலைன்னு நினைக்க வேண்டாம், அதுதான் இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக வணங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி ஒரு தக்காளியில் 4 பீஸ் வெட்டிட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அளவு கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதையும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வணங்கட்டும், நெய்யில் வணங்கட்டும். வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சோம்பு இருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒட்டி பிடிக்கும், அதனால் ஒட்டாமல் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கிடச்சா நீங்கள் புதினா போடுங்க. நான் புதினா இல்லாதனால கொத்தமல்லி அதிகமாக எடுத்திருக்கேன். புதினா எனக்கு கிடைக்கல, எப்பயும் கிடைக்கும், நேற்று பார்த்து கிடைக்கல, அதனால் நான் டேரெக்டாகவே காய்கறி போட்டேன். இல்லைன்னா புதினா போட்டுட்டு அப்புறம் தான் காய்கறி போடுவேன். புதினா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்து கிடைக்கும் சீக்கிரம். லைட்டாக உப்பு போட்டு ஸ்பைசஸ் பவுடர் என்னென்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, பூ, இந்த மாதிரி எல்லாமே போட்டது தான் இந்த ஸ்பைசி பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணது. அதுவும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேங்க, சாரி. ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால், வேறு எந்த மஞ்சள் எந்த இதுவுமே நீங்கள் போட வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றினா போதும். அந்த தேங்காய் பால்லையே இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தாய்ப்பாலுக்கு ஈடானது தான் தேங்காய் பால். அதனால் நான் இப்போது தேங்காய் பாலில் பாப்பாவுக்கு வீக்லி ஒரு 2 தேங்காய் பாலில் கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு சங்கு எப்பயும் கொடுப்பேன், இப்போ அப்படி கொடுக்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால் நான் இப்படி சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.